ரெடியா? ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா ஒருத்தவங்க இருந்தாங்களாம். சரியா? அந்த தாத்தா வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப குட் பாயாக இருந்தாங்களாம். எல்லாமே வந்துட்டு நல்லா செஞ்சு கொடுத்தாங்களாம். எல்லா வேலையும் ஆஃபீஸ்லவும் குட்டாக எல்லா வேலையும் செய்வாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய காசுலாம் இல்லவே இல்லையாம். கொஞ்சமாக காசு இருக்குமா, அது வச்சு சாப்பாடு சாப்பிடுவாங்களாம், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிப்பாங்களாம், அவங்க தம்பிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம், அதெல்லாம் பண்ணாங்களாம். ஓகேவா? அப்போது அந்த தாத்தா வீட்டில் அந்த பாட்டி இருப்பாங்கள்ல, அந்த பாட்டியும் அந்த தம்பியும் வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப குட்டாகவே இருக்கிறீங்களே, நீங்களும் நிறைய பேர்கிட்ட காசு நிறைய 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 வாங்கியிருந்தீங்கன்னா நம்மளும் நிறைய காசு வச்சுருந்துருக்கலாம், பெரிய பெரிய காரு, பெரிய வீட்டில் எல்லாத்துக்கும் ஆள்லாம் வச்சு இருந்திருக்கலாம்ல. நீங்கள் தான் உங்களுக்கு காசே வாங்க தெரியல, உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகேவா? ஆனால் அந்த தாத்தா எப்படி இருந்தார்? குட்டாக இருந்தார். இல்லை, பேடாக இருந்தால் எப்படி வேணால் காசு வாங்கலாம், எப்படி வேணால் காசு சம்பாதிக்கலாம். இல்லை, நம்ம என்ன பண்ணி சம்பாதிக்கலாம்? திருடி கூட எடுக்கலாம். இல்லை, ஆனால் அதெல்லாம் குட்டா கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? வேலை செஞ்சு அதுக்கு என்ன காசு வருதோ அது மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணும். ஆமாம் தானே? அதே மாதிரி நம்ம படித்து நம்ம என்ன எழுதுகிறோமோ அது வச்சு நம்மளுக்கு மார்க் கிடைக்கணும். ஆமாம் தானே? வேறு யார்கிட்டையும் வேறு யாரோடதையும் நோட்டு பார்த்து இல்லை அவங்கக்கிட்ட கேட்டு எல்லாம் பண்ணி எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது. அப்படி தானே? அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த தாத்தாவுக்கு ரொம்ப சோகமாகிடுச்சான். என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்கெல்லாம் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்களே, நம்மளுக்கு மட்டும் வந்துட்டு காசு நிறையவே வரவே மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? நம்மளே இவங்கள சொல்கிற மாதிரி நிறைய காசுலாம் வாங்கணும் போல், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே நைட்டில் படுத்துட்டு இருக்கும்போது தாத்தா வந்து ஜேஜோ கிட்ட கேட்டாராம், என்ன ஜேஜோ இந்த மாதிரி எல்லாரும் திட்டுறாங்களே, நான் என்ன தான் செய்கிறது? நான் எவ்வளோ குட்டாக இருக்கேன், ஆனால் கூட எனக்கு நிறைய காசே தரமாட்டேன்றீங்களே, என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி ஜேஜோ கிட்ட கேட்டாங்களாம். ஜேஜோ என்ன சொன்னாங்களாம், நீ ஒரு நாள் வந்துட்டு நாளைக்கு இந்த காட்டுக்கு வா, அங்கே நான் உன்னை பார்க்குறேன், அங்கே உனக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தூங்கிட்டாராம் தாத்தாவும். மறுநாள் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே 3 பேர் இருந்தாங்களாம். ஓகேவா? 3 மனுஷில் இருந்தாங்க. அப்போது அந்த ஜேஜோ வந்துட்டு ஒரு 3 பேருக்கும் 3 கோணி பை கொடுத்தாங்களாம். கோணி பை எப்படி இருக்கும்? பிய்யம்லாம் வாங்கிட்டு வருவாங்களா, அரிசிலாம் வாங்கிட்டு வருவாங்களா தாத்தா, அந்த மாதிரி பை இருக்கும்ல, அந்த பையை கொடுத்து இதை வந்துட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், ஜெயிலில் இருப்பாங்கள்ல, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்துட்டு இந்த காட்டில் என்னெல்லாம் பழம் காயெல்லாம் கிடைக்குதோ நீங்கள்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வரணும், எடுத்துகிட்டு வாங்க, எங்கள் செடியிலேருந்து காய் பழம் கிழங்கு பருப்பு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு கொடுக்குறதுக்கு? ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 3 நாளைக்கு. சரியா? 3 டேஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ, என்ன சாப்பிட்றதுக்கு வேணுமோ அதை வந்துட்டு அவங்களுக்காக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு இருந்தவர் என்ன செஞ்சாரா, அவர் வந்து ரொம்ப குட் பாயாம். ஓகேவா? ரொம்ப குட் பாய். ஃபஸ்ட்டு இருந்தவர் வந்துட்டு தாத்தா கிடையாது, தாத்தா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த 3 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தவர் ரொம்ப குட் பாயாம். அவர் என்ன செஞ்சாராம், அந்த கோணி பைக்குள்ளே பழம் என்ன பழம்லாம் வேணுமோ அந்த பழம்லாம் என்ன பழம்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குமோ, பாவம்ல அவங்க ஜெயிலில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எதுவுமே பூவாவே கிடைக்காதுல்ல, களி தானே கிடைக்கும். சரி நம்ம பழம்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பழம் காய் கேரட்டு கோவக்காய்லாம் அப்படியே சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாராம். கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்குலாம் கூட எடுத்து வச்சுக்கிட்டாராம். அப்புறமா இந்த பருப்பு இருக்கலாம், பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட பறித்து வச்சுக்கிட்டாராம். நிறைய பழம் நிறைய காய் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு நல்லா வெயிட்டாக எடுத்து வச்சுக்கிட்டாராம். அப்புறம் செகண்ட் இருந்தாங்கல்ல இன்னொருத்தர், அவர் என்ன செஞ்சாராம், என்ன பண்ணலாம், கொஞ்சமாக எடுத்தால் போதும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கொஞ்சமாக காய் கொஞ்சமாக பழம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாராம், கொஞ்சம் நல்ல பழம் கொஞ்சம் வந்துட்டு கெட்டு போன பழம் நல்லா இருக்கோம்ல, கீழே விழுந்து காக்கா அணிலெல்லாம் கடிச்சிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பழம்லாம் யாருக்கோ தானே, நம்மளுக்கு இல்லைல்ல,
யாரோ ஜெயிலில் இருக்கவங்க தானே சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், கொஞ்சோண்டு மேலே மட்டும் கொஞ்சம் நல்ல பழமாக வச்சுட்டு கீழே அடியில் போடுவோம்ல அதெல்லாம் வந்துட்டு நல்லா இல்லாமல் வாழைப்பழம், நல்லா இல்லாமல் ஆரஞ்சு, ஆப்பிள் அதெல்லாம் சும்மாவே எடுத்து போட்டாராம். கொஞ்சம் கல் அது மாதிரிலாம் எடுத்து போட்டாராம். என்ன அப்புறம் அவருக்கும் வந்துட்டு பை ஃபுல் ஆயிடுச்சு. சரியா? தேர்ட் இருந்தவர் என்ன செஞ்சாராம், தேர்ட் இருந்தவர் வந்துட்டு என்ன சும்மா ரொம்ப போர் அடிக்குது, எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணும், ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு களி கிடைக்கும், நம்மளுக்கு என்ன வந்துச்சு, எதுக்காக இவ்வளோ வேலை பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காந்துருந்துட்டு எல்லாரும் கிளம்புற நேரமாக பார்த்து இவரும் என்ன பண்ணாரா, நல்ல மண் கல் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு மேலே மட்டும் ஒரு ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் அது மட்டும் சும்மா மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அடியிலெல்லாம் என்ன இருக்குது, கல் மண்ணெல்லாம் இருக்குது இல்லை, மேலே மட்டும் இதை வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஜேஜோ முன்னாடி 3 பேருமே நின்னாங்க. ஓகேவா? 3 பேருமே நின்ன உடனே ஜேஜோ என்ன சொன்னாங்க, இந்த 3 பேரும் 3 பை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்போ இந்த 3 பேரும் 3 பேர் எடுத்துகிட்டு வந்த பையோட நான் சொல்கிற இடத்துக்கு ஜெயிலுக்கு போய் உட்காருங்க, உங்கள் 3 பேர்கிட்ட இருக்கிறதையும் வச்சு நீங்கள் 3 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்ன பண்ணுறது, போச்சா? அப்போ என்ன பண்ண முடியும், ஐயோ என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உள்ள ஜெயிலில் போன உடனே ஃபஸ்ட்டு இருந்தவர் என்ன பண்ணார், நல்ல பழம் காய் பப்பு எல்லாம் ஸ்ட்ரென்த்தானதாக வாங்கி எடுத்து வச்சுருந்தாரா. அப்போ அவர் என்ன பண்ணார், டெய்லி ஒன்று ஒன்றா எது சாப்பிட்லாம், எது நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், எது இன்றைக்கி கெட்டு போவோம் அது பார்த்து சாப்பிட்டுக்கிட்டாராம். ஃபஸ்ட்டு இருந்தவர் ரொம்ப குட் பாயில், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம எப்படி இருக்கணும், குட்டாக இருக்கணும். ஆமாம், ஜேஜோ பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுக்கு குட் பாயா குட் கேர்லா அப்படி இருக்கணும். யார் வேணால் எப்படி வேணால் இருப்பாங்க. ஓகேவா? இப்போது செகண்டாக இருந்தவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு டே சாப்பிட்டாரு கொஞ்சம், அப்புறம் செகண்ட் டேக்கு கொஞ்சோண்டா இருந்துச்சு, தேர்ட் டேக்கு வரும்போது என்ன இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை, அந்த கொஞ்சோண்டு கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுல்ல அதை சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக மயக்கமாக வந்துச்சான் அவருக்கு. என்னடா பண்ணுறதோ தெரியலையேன்னு சொல்லி அப்படியே கத்திட்டே அழுதுகிட்டே இருந்தாராம் அவர். என்ன அதுக்கப்புறமா தேர்டாக இருந்தவர் என்ன பண்ணார், எல்லாமே கல் ஃபுல்லாகவே மண் எல்லாமே அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். யாருக்கோ தானே அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோமா, ஆனால் என்னாச்சு அது நம்மளுக்கே கொடுத்துட்டாங்க அதே. ஆமாம் தானே? அதனால தான் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ அவர் என்னாச்சு, அவருக்கு ஃபஸ்ட்டு டேவே எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு டே காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளை சாப்பிட்ணும்ல, ஆனால் அவர் என்ன பண்ணார், காலையில் மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சிச்சு, மத்தியானம் கொஞ்சோண்டு இருந்துச்சு, நைட்டே பயங்கரமாக பசிச்சிச்சு. மறுநாள் என்னாச்சு, மறுநாளும் ரொம்ப பசிச்சிச்சு, ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. தேர்ட் டே என்ன ஆனார், அவ்வளோதான், ஜேஜோவே தூக்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக? என்ன பண்ணுவாங்க, நம்ம சாப்பிடாமையே இருந்தால் என்ன ஆகும், கல் மண்ணெலாம் சாப்பிட முடியுமா, சாப்பிடாமவே இருந்தால் என்ன ஆகும், அப்போ சாப்பிடாம இருந்தால் அதுக்கு விழுந்துருவோம், மறுநாள் ஜெயிச்சோக்கிட்ட போயிடுவோம். அது ஜெயிச்சோ வந்து குட்டாவிலே குட்டி பக்கவா ஆக்கி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஆமாம், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறது, அப்போ நம்ம எவ்வளோ சோகமாக இருந்திருப்போம் பூவாவே இல்லாமல் இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்கிறது, நம்ம ஜெயிஜோ பார்க்குறாங்களோ பார்க்கலையோ கரெக்டாக, ஆனால் நம்மளுக்கு நம்ம குட் பாயா குட் கேர்லாக இருக்கணும். கரெக்டாக? ஆமாவா இல்லையா? அப்போது வேறு யாருக்குன்னா கொடுத்தா கூட நல்லதாக கொடுக்கணும். இது நல்லாவே இல்லை, நைஸாக அவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. கரெக்டாக? ஆமாவா இல்லையா? அப்போது அவங்களுக்கு கொடுத்தாலும் நல்லதாக கொடுக்கணும், நம்மளுக்கு கிடைச்சாலும் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சா? அப்போ யார் மாதிரி இருக்கணும், இப்போ யார் மாதிரி இருக்கணும், ஃபஸ்ட் இருக்கிறவங்க மாதிரியா, செகண்ட் இருக்கவங்க மாதிரியா, தேர்ட் இருக்கவங்க மாதிரியா, ஃபஸ்ட் இருக்கிறவங்க மாதிரி. அப்போது இப்போ இதெல்லாம் வந்துட்டு அந்த தாத்தா இருந்தார்ல, வயசான தாத்தா, அந்த தாத்தா பார்த்துட்டே இருந்தாராம். இப்போது ஜேஜோ கேட்டார், இப்போ தெரிஞ்சிச்சா
நீ எப்படி இப்படி குட் பாயாக இருக்க, இப்படி குட் பாயாக இருந்தால் உனக்கு நாளைக்கு என்ன கிடைக்கும்ன்றது உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு ஜேஜோ கேட்டாங்களாம் அந்த தாத்தாக்கு. அந்த தாத்தா எவ்வளோ குட்டாக இருந்தார் இல்லை, எல்லா அவரோட காசு மட்டும்தான் அவர் வச்சுக்கிட்டாரு, அவர் வேலை செஞ்சு தான் அவர் வந்துட்டு சாப்பிட்டாரு இல்லை, யாரோட காசும் எடுக்கலை, அவர் வேலை செய்யாமல் யார்கிட்டேருந்தும் காசு வாங்கலை இல்லை, சும்மா வேலை செய்யாமையே உட்காரவும் இல்லை. ஃபஸ்ட் இருந்தவர் மாதிரி அவர் வேலை செஞ்சார். ஃபஸ்ட் இருந்தவர் என்ன செஞ்சார், அவர் தேடி தேடி என்ன காய் என்ன பழம் வேணும் என்ன வேணும் அவங்களுக்கு கொடுக்கணுமே நல்லதாக தரணுமேன்னு சொல்லி தேடி 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 பண்ணாங்க இல்லை. அதே மாதிரி தான் இந்த தாத்தாவும் என்ன பண்ணார், யாருக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அப்படி ஹெல்ப் பண்ணார், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிட்டாரு, வீட்டில் அந்த பாட்டிக்கு என்ன வேணுமோ அதே கொடுத்தாரு, அந்த தம்பிக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கும் என்ன பண்ணணுமோ கொடுத்தாரு, அவரும் ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக சாப்பிட்டாரு. ஆமாம் தானே, அவர் எவ்வளோ குட்டாக இருந்தாரோ அதனால் இன்றைக்கி அவர் ஹாப்பியாக இருக்கார். ஆமாவா? அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க மாதிரி குட்டாக இருக்கணும். ஜேஜோ நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, அம்மா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ அப்பா இங்கே தான் இருக்கார், அப்பா போனதுக்கப்புறம் நம்ம செய்யலாம், அம்மா போனதுக்கப்புறம் நம்ம செய்யலான்லாம் பண்ண கூடாது. ஆமாம், நம்ம யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் தம்பி குட் பாய்னா குட் பாய், பாப்பா குட் கேர்ள்னா குட் கேர்ள், அவ்வளோதான். சரியா? அதுக்கு மேலே அம்மா இல்லாத நேரத்தில் பண்ணிடலான்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பேட். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஜேஜோ எங்கே இருந்தாலும் நம்மளே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஆமாம், யோசிப்பாங்க. எப்போ வேணால் நம்மளுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், பெருசாக கிடைச்சிடும். அப்படி பெருசாக கிடைக்கும்போது நம்மளால் தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. ஆமாம், ரொம்ப தாங்கவே முடியாது. அப்போது நம்ம ரொம்ப சோகமாகிடுவோம். அப்புறம் ஜேஜோ கிட்ட சாரி சொல்லி கூட வேஸ்ட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது. கரெக்டா? இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிக்கணும், குட் பாயாக இருந்து குட் நேம் வாங்கிக்கணும் இல்லை, ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகே, சண்டை போட்டுக்காமல் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும். டன் டன் சூப்பர்.